இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டான தீபாவளி பலகாரம் அதிரசம். இதுதான் தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான பலகாரமாக செய்வாங்க. இந்த முறுக்கு, அதிரசம், சுழியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இந்த அதிரசம் செய்யவே வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம். மாவு இடித்து சலித்து அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுபோல் வர தீபாவளிக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதிரசம், சுழியம், முறுக்கு இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக செய்கிறது. இந்த அதிரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான அதிரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நம்ம கடையில் வாங்கிட்டாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோமோ அதிலே தான் நம்ம வெல்லத்தையும் எடுக்கணும். இப்போ ஒரு கப்பு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம மாவு எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவில் சேர்த்து மாவை கொஞ்சம் ஈரப்பதமாக நம்ம பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணும். இதை ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்தேன். வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, இது நார்மல் சர்க்கரை எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு 3/4 பாகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த பாகம் முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுவும் தூசு, கல், மண் எதுவும் இல்லாமல் முதல்ல இதை வடிகட்டிக்கிறேன். தூசு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, அதனால் அதை வடிகட்டிக்கும். நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு நல்லாவே ரெடி ஆகிடுச்சி. இது எப்போ பதம் பார்த்துடலாம், எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தட்டை ஒரு கிண்ணமாக எடுத்து இது போல் தண்ணியில் விடணும். இது கையால் திரட்டினோம்னா இப்படி ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த பாகில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூனை நான் நெய்யை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டிப்படாமல் அடுப்பை லோ ஃபயரில் வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். நான் ஒரு விஸ்கு வச்சு கிண்டுறேன். அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லா வரும் மாவு. நான் விஸ்கு வச்சு தான் இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அந்த மண் சட்டியில் நான் இதை இப்போல்லாம் மாற்றிக்கிறேன். அந்த மாவு மண் சட்டி இல்லைனாலும் நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்துலேயே அதிலே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மண் சட்டி இருந்தது பயன்படுத்திக்கிறேன். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது வந்து இன்றைக்கி செஞ்சுக்கலாம், இல்லை மறுநாள் செஞ்சுக்கலாம். நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அப்படியே மூடி வச்சேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அதிரச மாவை பார்க்கலாம். நல்லா சூப்பரான அதிரச மாவாக இருக்குது. இது கொஞ்சமாக எடுத்து இப்போ எண்ணெயை சூடாக்கி தட்டிடலாம். ஒரு உருண்டை மாவை எடுத்து வாழை இலையிலையும் எண்ணெயை தடவிக்கணும், நம்ம கையிலையும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். தடவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இது போல் போட்டு எடுத்துக்கணும். நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு இந்த அதிரசம். நம்ம உடனடியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை மறுநாள் வச்சு செஞ்சுக்கலாம். இது இப்போ எண்ணெயிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். நல்லா இப்படி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா சூப்பரான அதிரசமாக இருக்குது. நல்லா சூப்பரான அதிரசமாக இருக்குது. இருக்கிற எல்லா மாவையும் இது போல் நம்ம ஒரு சூப்பரான அதிரசமாக தட்டி எடுத்துக்கலாம். வர தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சுக்கலாம். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.